ஹீரோ மேல இருந்த கோவத்தினால அவங்க ஃப்ரெண்டுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி கிஸ் பண்ணிருப்பாங்க. அந்த வீடியோவை டெலிட் பண்ணியிருந்தாலுமே யாரோ இப்போ அந்த வீடியோவை ரெஸ்டோர் பண்ணி இப்போ ஆஃபீஸ்ல இருக்க எல்லாருக்கும் அனுப்பியிருப்பாங்க. இந்த வீடியோ பார்த்த ஹீரோவை இப்போ கோவமா இருக்காரு. ஹீரோக்கு பொண்ணு பார்த்திருப்பாங்க, ஊருக்கு போயிருப்பாரு. அந்த கோவத்துல தான் ஹீரோட ஃப்ரெண்டுக்கே கிஸ் பண்ணி அந்த வீடியோ எடுத்திருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிட்டதால இந்த வீடியோ டெலிட் பண்ணிருப்பாங்க. இந்த வீடியோ பார்த்த ஆஃபீஸ்ல இருக்க எல்லாரும் இப்போ இவங்களை பத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்க. இதனால அவங்க ரொம்ப அப்செட்டா இருக்காங்க. ஹீரோட ஃப்ரெண்டு இது தெரியாம நடந்த தப்பு, மன்னிச்சிரு, இது உங்ககிட்ட இருந்து மறைக்கணும்னு நினைக்கல அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஹீரோவை இப்போ ஃப்ரெண்ட் கிட்ட பேசாம அவாய்ட் பண்ணிடுறாரு. ஹீரோ ஆஃபீஸ்ல இருக்க எல்லார்கிட்டயும் எங்களுக்கு ஏதாச்சும் நல்லது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு அந்த வீடியோவை டெலிட் பண்ணிடுங்கன்னு சொல்றாரு. ஹீரோனோட வளர்ச்சி பிடிக்காம ஆன்லைன்ல திட்டத்துக்குனே ஒரு குரூப் இருக்கும். அதை இன்டர்ன் கண்டுபிடிக்கிறாரு. எல்லாமே ஃபேக் ஐடியா இருக்கும். அதுல இருக்கவங்களை கண்டுபிடிச்சாதான் ஹீரோயின் அட்டாக் பண்ணது யாருன்னு தெரிய வரும். இப்போ இந்த விஷயத்த போலீஸ் கிட்ட சொல்றாங்க. என்னதான் இன்ஸ்பெக்டர் கிட்ட இந்த கேஸ் எடுக்க வேணாம்னு சொன்னாலுமே அவங்க ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஹீரோயினுக்கு அன்னைக்கு நைட் நடந்த ஹராஸ்மெண்ட்டை பத்தி நினைச்சு தூக்கம் வரல. ஹீரோ கிட்ட பேசலான்னு வராங்க. ஆனா ஹீரோ அவாய்ட் பண்ணிடுறாரு. இப்போ ஃப்ரெண்ட் கிட்ட இதை பத்தி சொல்லி ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அக்கா பொண்ணு இப்போ ஒருத்தன் கிட்ட ஆன்லைன்ல பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. அவன் சொல்றதெல்லாம் கேட்டு இந்த பொண்ணு அவனை நல்லவன் நினைச்சு இப்போ அவன் சொல்றதெல்லாம் செய்ய ஆரம்பிக்குது. அவனும் ட்ரெஸ் இல்லாம வீடியோ அனுப்ப சொல்றான். இந்த பொண்ணும் வீடியோ காலியா அது மாதிரி பண்ணுது. ஹீரோயின் அட்டாக் பண்றான். அந்த குரூப்ல இருந்த ஒருத்தனுடைய லொகேஷனை இன்டர்ன் கண்டுபிடிச்சிருப்பாரு. கௌதமோ ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு இப்போ இன்டர்ன் கூட அந்த லொகேஷனுக்கு போறாரு. ஆக்சுவலா இன்ஸ்பெக்டருமே இதே ஆளோடைய லொகேஷனை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அவன் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருப்பான். அந்த காலேஜ் ஸ்டூடெண்டோட அபார்ட்மெண்ட் வெளியே இன்டர்ன் கௌதம வெயிட் பண்றாங்க. இப்போ அவனோட கதவை யாரோ தட்டுற மாதிரி இருக்கு. இவனும் போய் ஓபன் பண்றான். இன்டர்ன் அனுப்பின லொகேஷனுக்கு இப்போ ஹீரோயினும் வந்திருப்பாங்க. ஆனா இப்போ போலீஸுமே அங்க வருது. இன்ஸ்பெக்டர் கதவை தட்டுறாங்க. அவன் டோரை ஓபன் பண்ண மாட்டேங்கிறான். இவங்க உள்ள போய் பார்த்தா அவன் சூசைட் பண்ணி இறந்து போயிருப்பான். 15 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கேம் விளையாடிட்டு இருந்தவன் திடீர்னு சூசைட் பண்ணிக்கிட்டானா இதுக்கு பின்னாடி வேற யாரோ இருக்கணும்னு யோசிக்கிறாங்க. ஹீரோயின் அட்டாக் பண்ணும்போது காணாம போன பேக்மே இவன் வீட்ல தான் இருக்கு. ஹீரோயினோட அக்கா பொண்ணு கிட்ட எமர்ஜென்சி எனக்கு காசு வேணும்னு சொல்றான். ஆனா இந்த பொண்ணு கிட்ட காசு இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இவனும் இப்போ எப்படி அந்த பொண்ணு கிட்ட இருந்து காசு வாங்கணும்னு எனக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றான். ஹீரோயினை பத்தி ஆன்லைன்ல பேடா கமெண்ட்ஸ் பண்ற டீம்ல இவனுமே ஒரு மெம்பரா தான் இருப்பான். இப்போ அதே டீம்ல இருக்க இன்னொருத்தனும் வேலை பண்ணாம பேசிட்டு இருக்கான்னு சொல்லி இப்போ அந்த மேனேஜர் வந்து திட்டுறாங்க. இப்போ இந்த பொண்ணு மேல கோவப்பட்டு இவங்களை வீடு வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு போறான். இவங்க ஆசையா வளர்க்குற பூனியை சாகடிச்சிருப்பான். இதை பார்த்து அந்த பொண்ணு அழறாங்க. இதை பார்த்து அவனும் சந்தோஷப்படுறான்.